கோவை மாவட்டம் வால்பாறை தொகுதி அதிமுக கோட்டை என்பதை மீண்டும் நிரூபிப்பேன் என அத்தொகுதி அதிமுக வேட்பாளர் லட்சுமண சிங் தெரிவித்துள்ளார். அவருடன் நமது செய்தியாளர் பிரசாந்த் நடத்திய கலந்துரையாடலை தற்போது பார்க்கலாம். வால்பாறை தனி தொகுதி சட்டமன்ற தொகுதியாக இருக்கக்கூடிய வால்பாறையின் அதிமுக வேட்பாளராக லட்சுமண சிங் நியமிக்கப்பட்டிருக்கார். தற்போது நம்மிடம் அவர் இருக்கிறார். அவரிடம் பல்வேறு கேள்வி கேட்கலாம். சார் வணக்கம். ஒரு கவுன்சிலர் இருந்தவருக்கு ஒரு உயர் சட்டமன்ற தேர்தலுக்கான ஒரு வேட்பாளர் அறிவிக்கப்பட்டிருக்கு. எப்படி ஃபீல் பண்றீங்க? களம் எப்படி இருக்கு? களம் மிக சிறப்பா இருக்குது. வால்பாறை தொகுதி அதிமுகவுடைய கோட்டை. புரட்சி தலைவி அம்மா அவர்கள் சேவல் சின்னத்தில் நின்ற பொழுதே அந்த தொகுதி வால்பாறை தொகுதி அது அம்மாவுக்காக, புரட்சி தலைவர் எம்ஜிஆருக்காக அந்த தொகுதி வெற்றி அடைந்தது ஒரு தொகுதி. அந்த மக்கள் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் மீதும் புரட்சி தலைவி அம்மா மீதும் எடப்பாடியார் அவர்கள் மீதும் மிகுந்த மதிப்பும் மரியாதையும் வைத்திருக்கிறார்கள். ஆகவே வால்பாறை தொகுதியில் அதிமுகவுடைய வெற்றி உறுதி என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். குறிப்பா கடந்த 10 ஆண்டுகள் அதிமுக ஆட்சிகளை வால்பாறையை மேம்படுத்துவதற்காக சுற்றுலா பயணம் ஏற்பட்டுச்சு. அது ரொம்ப இப்ப பராமரிப்பு இல்லாமல் சேலமடைஞ்ச கிடக்கு. அதை மேம்படுத்துவதற்காக லட்சுமண சிங் தேர்ந்தெடுக்கப்பட்ட என்ன ஒரு திட்டம் வச்சிருக்கிறார்? அதற்கு முன்பாக நான் ஒன்று சொல்ல விரும்புகிறேன். வால்பாறை நகருக்கு, வால்பாறை மேற்கு பகுதிக்கு எங்களுடைய உள்ளாட்சித்துறை அமைச்சர் கொரோடா மாவட்ட செயலாளர் அவர்கள் வால்பாறை தொகுதிக்கு ஒரு தனி முக்கியத்துவம் கொடுத்து பல்வேறு திட்டங்களை செய்திருக்கிறார் என்பது ஊரறிந்த உண்மை. படகு இல்லம், பொட்டானிக்கல் கார்டன், அடுக்குமாடி குடியிருப்பு, அது போக வால்பாறை பகுதியில் அனைத்து இடங்களுக்கும் ரோடு போட்டு கொடுத்திருக்கிறார். இதே மிகப்பெரிய சாதனை. 2-3 தேர்தலுக்கு முன்பாக வால்பாறை தொகுதியிலே 1,50,000 வாக்குகள் இருந்துள்ளது. ஆனால் தற்பொழுது அது 42,000 குறைந்துள்ளது. காரணம், அங்கு வேலை செய்பவர்களுக்கு ஒரு சரியான சம்பளம் இல்லை. அங்கு வேலை செய்பவர்களுக்கு வேலை செய்து முடிந்த முன்பு ஒரு மாற்று தொழில் இல்லை. அங்கு வேலை செய்பவர்கள் அவங்களுடைய குழந்தைகளுக்கு வேலை கொடுப்பதற்கான ஒரு திட்டங்கள் அங்கு இல்லை. ஆகவே அவர்கள் அங்கிருந்து வால்பாறையிலிருந்து வெளியில் வருவதால் அங்கு உள்ள ஜனத்தொகை தீவிரமாக குறைந்து வருகிறது. அதற்கு அங்கு மாற்று தொழில் தேவை என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். மாற்று தொழில் என்ன என்பதை பார்க்கும்போது தற்பொழுது மத்திய அமைச்சரை சந்தித்து கூட ஒரு மாற்று தொழிலுக்கான ஒரு திட்டத்தை அங்கு உள்ள பாரதிய ஜனதா கட்சியினரும் அதிமுகவினரும் இணைந்து அவருக்கு கொடுத்துள்ளார்கள். எடப்பாடியார் அவர்கள் மீண்டும் ஆட்சிக்கு வரும்பொழுது பாரத பிரதமர் மோடி அவர்களுடன் இணைந்து கண்டிப்பாக அந்த மாற்றுத் தொழில் வால்பாறை நகரத்துக்கு கொண்டு வரப்படும். அப்படி கொண்டு வரப்படும் நேரத்தில் வால்பாறை பகுதியுடைய இளைஞர்கள், படித்த பெண்கள் கீழே வருவதற்கு வாய்ப்பு இல்லை. அவர்கள் மேலேயே வேலை செய்வதற்கு வாய்ப்பு ஏற்படும். அப்படி இருக்கும்போது இனிமேல் இந்த ஜனத்தொகை வால்பாறை பகுதியில் குறைவதற்கு வாய்ப்பே இல்லை என்பதை உறுதியுடன் தெரிவித்துக் கொள்கிறேன். இதுவரை எனக்கு தெரிந்து வால்பாறை மேல் பகுதியில் பணியாற்றுபவர்களுக்கு, வேலை செய்பவர்களுக்கு இதுவரை எந்த ஒரு அடுக்குமாடி கட்டடத்தையும் இதுவரை யாரும் செய்து கொடுத்ததில்லை. ஆனால் நமது உள்ளாட்சித்துறை அமைச்சர் SP வேலுமணி அவர்கள் வால்பாறை தொகுதிக்காக, வால்பாறை மேல் பகுதி உள்ள மக்களுக்காக, அவர்கள் ஏழைகளாக இருக்கிறார்கள், அவர்களுக்கு எதையாவது ஒன்றை செய்து கொடுக்க வேண்டும் என்று இந்த அடுக்குமாடி கட்டடத்தை செய்து கொடுத்துள்ளார்கள். ஆகவே மீண்டும் மேன்மேலும் இதே போல அடுக்குமாடி கட்டடங்கள் கண்டிப்பாக உறுதியாக மேலும் அதிகமாக கொண்டு வருவார் என நம்பிக்கை எனக்கு பலமாக உள்ளது. ஆகவே இதை திமுக அரசு இந்த 5 ஆண்டு காலத்தில் இந்த மாதிரி அடுக்குமாடி குடியிருப்பு கட்டியதா என்றால் இல்லை. ஏனென்றால் இந்த 102 அடுக்குமாடி குடியிருப்பும் SP வேலுமணி அவர்கள் உள்ளாட்சித்துறை அமைச்சராக இருந்தபோது கொண்டு வந்தது. ஆகவே திமுக ஆட்சியில் அரசும் சரி, மாநகராட்சியும் சரி, அந்த வால்பாறை பகுதிக்கு எதையுமே செய்யவில்லை. ஆகவே அந்த மக்கள் உறுதியாக திமுகவுக்கு வாக்களிக்க மாட்டார்கள் என்பதை உறுதியுடன் தெரிவித்துக் கொள்கிறேன். நிச்சயமாக, அதாவது பலமுறை பல்வேறு நலத்திட்டங்களை அந்த பகுதிக்கு அதிமுக அரசு செய்தன் அடிப்படையில் மீண்டும் வால்பாறை தொகுதி அதிமுக கைப்பற்றும் 50,000 வாக்கு வித்தியாசத்தில் திமுக வேட்பாளரை தோற்கடிப்பதாக லட்சுமண சிங் தெரிவித்திருக்கிறார். நியூஸ் பூபதியுடன் பிரசாந்த்.